குழந்தையே, என்று உன் அப்பன் உனக்காக கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியானது நிச்சயமாக நீ கேட்கும் பொழுது கண்கள் கலங்கித்தான் போவாய். உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு உண்மை அல்லவா உன் அப்பன் சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தை, வாழ்ந்து முடித்த ஒருத்தி வாழப்போகின்ற உன் வாழ்க்கையில் கருவறுக்க காத்து கொண்டிருக்கின்றார். இவள் யார்? எதற்காக இவள் இப்படி செய்கின்றாள்? இதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. என் குழந்தையே, அப்பன் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக புரிந்து வைத்திருக்கின்றேன். உன்னை சுற்றி வந்த இந்த மனிதன் உனக்கு செய்கின்ற எல்லாம் செய்கின்றவர் என்பதை நான் தெளிவாக தெரிந்து கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, என்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய எல்லா விஷயங்களிலும் இவர் பிரச்சனை கொடுக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய மாற்றங்களை உனக்கு தந்து விடுகின்றது. உனக்கே புரிகின்றதா? ஏதோ ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் தவறாக நடந்து கொண்டிருக்கிறது என்று. என் பிள்ளையே, இதுதான் நமக்கான வாழ்க்கை என்று சொல்லிதான் நம் கனவுகளை சுமந்து கொண்டு அந்த வாழ்க்கை அடியெடுத்து வைக்கின்றோம். ஆனால் நம் அடியெடுத்து வைத்த நேரம் இது போன்ற ஒருவர் உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறார் என்றால் அதை ஒரு பொழுதும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வெள்ளம். எந்த நொடியில் நம்மால் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கின்றது. மாறிவிட்டது. ஏனென்றால் இவர்களின் வயது உன்னுடைய தாயின் வயதை ஒத்ததாக இருக்கும். நம் தாய் நம்மிடம் எப்படி நடந்து கொள்வார்களோ அப்படிதான் இவர்கள் நடந்து கொள்வார்கள் என்றுதான் உன்னுடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் இவளுடைய செயல்பாடு இந்த வாழ்க்கையில் உன்னை மிகுந்த வேதனைப்படுத்துகின்ற அளவிற்கு உன்னை துன்பப்படுத்தி சோதனைப்படுத்துகின்றது. காயப்படுத்திய வாழ்க்கை என்கின்ற நிலை உனக்கு தள்ளிவிட்டது. என் குழந்தையே, எப்பொழுதும் வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கும் பொழுது உனக்குள் இருந்த கனவை சிதைத்து விட்டால் அதோடு எல்லாம் முடிந்து விட்டதாக எல்லோரும் தோன்றும். ஆனால் என் குழந்தையே, நீ இதனை எதிர்த்து சமாளிக்க கற்றுக்கொண்டால் எப்படியும் இந்த வாழ்க்கை வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்பதனை உனக்குள் எண்ணங்களோடு சரியாக நீ கொண்டு வந்து விட்டாய். நடப்பது எல்லாமும் ஏதோ ஒரு காரணத்திற்காக நடக்கிறது. இவற்றை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு என்னவென்று என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் அதன்படி நீ வாழவும் தொடங்கிவிட்டால் சரி. இவை எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் உனக்கு சொல்லிவிடத்தான் அப்பன் இப்பொழுது உனக்காக இந்த நேரத்தில் இப்பொழுது வந்திருக்கின்றேன். என் குழந்தையை, பல கனவுகளோடு தான் ஆசைப்பட்டு ஒருவரை கரம் பிடித்து வாழ்க்கைக்குள் நுழைகின்றாள். ஆரம்பத்தில் அந்த குடும்பத்தில் இருந்த அத்தனை பேரும் அவளின் மீது அன்பு செலுத்தி அவளை மிகவும் அதிகமாக பாராட்டி வாழ்க்கையில் இவளை போன்ற ஒருவள் கிடைக்க மாட்டாள் என்பது போல நடத்தினார்கள். இதை கண்ட இந்த பெண் பெருமிதமாகத்தான் இருந்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இவள் எந்த ஒரு வேலைக்கும் செல்லவில்லை. இவளிடம் அந்த குடும்பத்திற்கு எந்த பண உதவிகளும் கிடைக்கவில்லை என்றவுடன் அவளை மட்டம் தட்ட தொடங்கிவிட்டார்கள். ஆனால் அந்த குழந்தை தன்னுடைய வயிற்றில் கருவை சுமந்து கொண்டிருந்தாள். அவளால் சொல்ல முடியவில்லை தவிர எதுவும் தெரியாத குழந்தையே, திறமை இல்லாத குழந்தை அவள் கிடையாது. ஆனால் இந்த நிலை அந்த குடும்பத்தில் இருக்கின்ற வயதான பெண், அதாவது அவள்
கணவனுடைய அம்மாவிற்கு பிடிக்கவில்லைதான். குழந்தை, அதாவது அவளுடைய மகனானவன் வேலைக்கு சென்றவுடன் இந்த பெண்ணிடம் நடந்து கொள்ளும் விதம், இந்த பெண்ணுக்கு உணவு கொடுக்கும் விதம் மிகவும் மோசமாக இருந்தது. இவ்வளவிற்கும் அந்த பெண் தெய்வத்தை எப்பொழுதும் கையெடுத்து வணங்குவது, தீபாராதனை காண்பிப்பதாக இருந்து கொண்டிருந்தாள். ஆனால் ஒரு பெண்ணிற்கோ இன்னொரு பெண்ணை எப்படி நடத்த வேண்டும் என்று தெரியவில்லை. அவள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த பெண்ணின் மனதில் அப்படி புதிதாக தொடங்கிவிட்டது. நம் எந்த தவறும் செய்யாமலே இவள் நம்மை இப்படி நடத்துகின்றாளே என்று நினைத்தாலும் தன்னுடைய கணவனின் முகத்தை நினைத்து கொண்டு இவர் நிச்சயமாக தன் தாய் மீது அதிக அன்பு வைத்திருக்கின்றார். நாம் எதிர்பார்த்து பேசினாலும் அல்லது எதிர்த்து நடந்து கொண்டாலோ இந்த விஷயமானது அவரின் செவிக்கு சென்று சேரும் பொழுது மிகுந்த கஷ்டம் கொடுத்து விடுமோ என்று சொல்லி, என் குழந்தை, நீ நிச்சயமாக அவனின் மனதை காயப்படுத்தவே என்று சொல்லி அந்த குழந்தை அத்தனை பொறுத்து கொண்டு சென்றது. எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டல்லவா? ஒரு குழந்தை, 2 குழந்தை ஆயிற்று. இந்த பெண்ணின் நாட்டம் அதிகரித்து விட்டது. இனியும் இவளின் நாட்டத்தை அடக்கவில்லை என்றால் நம்மை வாழவிட மாட்டாள் என்பதை அந்த பெண்ணின் எண்ணமாக மாறிவிட்டது. ஏறக்குறைய பெண்களில் கணவனுக்கு தாயின் செயல்பாடுகள் பிடிக்காமல் போகவே இவள் எல்லாம் மாறி இந்த பெண்ணின் நிலையை இப்பொழுது தலைகீழாக மாறிவிட்டது. எந்த ஒரு வயதானவள் இவளை கொடுமைப்படுத்தினாலோ அவளின் நிலைமையை இப்பொழுது மாற்றத்தை கொண்டு வந்து விட்டது. வயது ஏறுகிறது, நம்மால் முடியாத நிலை உருவாகும் என்று யாரும் புரிவது கிடையாது. நாம் எப்பொழுதும் இளமையாகவே இருப்போம் என்று சொல்லி நினைத்து கொண்டு இந்த பெண் தனக்காக எல்லா உதவியையும் ஒட்டுமொத்தமாக தன் மகளுடைய பெற வேண்டிய எல்லா நிலையையும் அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். இப்படி எல்லாம் நினைத்து கொண்டு எல்லா செயலையும் அவராகவே செய்து கொண்டிருந்தார்கள். ஒட்டுமொத்தமாக தன்னுடைய மருமகளிடம் பெற வேண்டிய நிலை வந்து விட்டது. ஆனால் ஒரு விஷயம் இதில் கணிக்க வேண்டும். என்ன தெரியுமா? இந்த பெண் நிச்சயமாக தன்னிடம் எப்படி அவர்கள் நடந்து கொண்டார்களோ அதுபோல தானும் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு துளி அளவு கூட நினைக்கவில்லை. அவர்கள் செய்த தவறை அவர் உணர வேண்டும். அடுத்த வீட்டிற்கு வருகின்ற ஒரு பிள்ளை இந்த குடும்பத்தை தன் குடும்பமாக நினைத்து இவரை விட்டால் நமக்கு வேறு யாரும் இல்லை என்ற அன்பை மட்டுமே எதிர்வருகின்ற ஒரு இடத்தில் அந்த பெண் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கின்ற அளவிற்கு வேதனையை எல்லாம் அவர்கள் கொடுத்திருந்தாலும் என்னென்றும் ஒரு உணர்வு மட்டும் அவர்களில் உணர்ந்து விட்டால் போதும் என்றுதான் அந்த குழந்தை நினைத்தது. அப்பன் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், யோசிக்கின்றாயா என் குழந்தையே? உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கானது. இதில் யார் வந்து என்ன செய்தாலும் அதையெல்லாம் நீ கண்டு கொள்ளாதே. எல்லோருமே அவர்கள் பிள்ளைகள் அவர்களின் குழந்தையாகவே கடைசி வரை இருக்க வேண்டும் என்று எண்ணம் இருக்கிறது. சில நேரத்தில் அது அப்படி நடக்கவில்லை என்பதனால் இத்தனை வேகமாக இது குடும்பத்தை பிரிக்க அவர்கள் செய்து விடுகின்றார்கள். ஆனால் என் குழந்தையே, நீ அப்படியல்ல. எல்லோருமாக இடத்தை கொடுத்து யார் யார் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்காக முழு சுதந்திரத்தையும் நீ கொடுக்கின்றாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதனால் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் எப்பேற்பட்ட சோதனையிலும் நான் தரப்போவதை எல்லாம் நீ சரியாக உணர்ந்தாலே போதும். உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை உன்னை நல்வழிப்படுத்தும் இந்த மனிதர்களுடைய உண்மையான முகத்தை வெளிக்காட்டி கொடுத்து விடு. யாரும் இவர்களை பற்றி தெரிய வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவர்களிடத்தில் இவர்கள் தானுமாக சென்று சிக்கி கொண்டார்கள்.
இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் எந்த அளவிற்கு தவறானது என்பதை இவர்கள் நிச்சயமாக வெளிப்படுத்துவார்கள். என் குழந்தையே, உன் அப்பன் உனக்கு ஒரு விஷயத்தை இத்தனை நேரம் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என்றால் மாமியார் மருமகள் சண்டை பற்றி நான் பேச வரவில்லை. என் குழந்தை, ஒருவரின் உணர்வு இன்னொருவரின் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றேன். அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் நடந்து கொண்டதை சொல்கின்றேன் என்று நான் சொல்கின்றேன். மாமியாருக்கும் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் மருமகளின் மீது பிரச்சனைகள் பற்றி மட்டுமல்ல, மாமியாரும் மருமகளும் இதோடு இது போன்ற பல பிரச்சனைகள், அளவில்லாத பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றது என்பதை நீ மறந்துவிடாதே. ஒவ்வொரு நாளும் குடும்பத்தில் ஒவ்வொரு விதமான இன்னல்களும் ஒவ்வொரு விதமான சோதனைகளும் இருந்து கொண்டிருக்கின்றது. எல்லோரும் எல்லாவற்றையும் கடந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதனால் மட்டும் இதுவெல்லாம் நடந்துவிட்டது என்று நீ சொல்லிவிட முடியாது. இந்த காலத்தில் தகுந்தற்போல நீயும் இருக்க வேண்டும். அவர்கள் தன்னை மாற்றிக்கொள்வதற்காக நேரத்தை கொடுப்பதை அதை பயன்படுத்தி கொள்ளாமல் தான் இப்படி இருக்கப்போம் என்று சொல்லி மற்றவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் பட்சத்தில் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கும் என்பதை நீ புரிந்துவிட வேண்டும். நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க நினைத்தாலும், நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டாலும் அதையெல்லாம் ஒவ்வொரு நொடி பொழுது உனக்கானதாக கொடுத்துவிட நான் நினைக்கின்றேன் என்பதை நீ மறந்துவிடாதே. நான் உன்னை சுற்றி உனக்கு கொடுப்பது அத்தனையும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும். நான் உன்னை தேடி வந்து சொல்வது அத்தனையும் உன்னை சந்தோஷப்படுத்தும். வாழ்க்கை இப்படி ஒரு சில மனிதர்களை உன்னோடு பிணைத்திருக்கின்றது. எல்லா தெய்வங்களும் கண்ணெடுத்து பார்த்து கொள்கின்ற விதத்தில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். இந்த நேரம் தன்னை சார்ந்த எல்லாவற்றிலும் இந்த பிள்ளை யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் இப்பொழுது இது போன்ற இங்கு இருக்கின்றார்கள். தனக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது, தன்னை சார்ந்தவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றவர்கள் இங்கு இருக்கின்றார்கள். காலம் சூழ்நிலைகளும் மாற வயதுக்கு ஏற்று கொண்டிருக்கும் போது இப்படி நாம் இருந்து விட்டோமே என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற ஒரு விஷயம் வாழ்க்கையில் நான் நடத்தி தரும் பொழுது உனக்கு என்ன வேண்டுமோ அதை சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய்து விட்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கான உண்மையை தெளிவுபடுத்தும். யார் யார் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. அப்பன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உன் வாழ்க்கையில் உனக்கு கண் முன்னால் தெரிய வருகிறது. உன்னை சுற்றி எத்தனை பெரிய தீமைகள் நடக்கிறது என்பதை நீ வருகிறாதா? எல்லாவற்றையும் உன் அப்பன் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இவர்கள் செய்தார்கள் எல்லாம் அழிய நினைத்தார்கள் என்பதையெல்லாம் நினைத்து ஒருபோதும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. என்ன நினைத்தாலும் என்னை உன் வாழ்க்கையில் மாற்ற முடியாத மனநிலை முன்று தோன்றிக் கொண்டேதான் இருக்கும். நீ என்னவாக யோசிக்கின்றாயோ அதைத்தான் நீ புரிந்து கொண்டு யாரும் எந்த இடத்திலும் நம்மை என்ன மதிப்பினை கொடுக்க வேண்டும் என்பதை உனக்கு நன்றாக தெரிந்திருக்கும் வரை நீ மறையாத குறையாத நடந்து கொண்டிருக்கின்றாய். இவர்கள் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நடத்துவதில்லை. துன்பம் கிடைப்பதும் கொடுத்திருந்தாலும் அவர்கள் நல்லதை நீ செய்திருந்தாய் என்பதை உன்னுடைய இந்த குணத்தினால்தான் நான் மீண்டும் உன்னிடத்தில் வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன் என்பதை மறந்துவிடாதே. இந்த அப்பன் இப்பொழுது நான் உன்னிடத்தில் சொல்வது என்ன தெரியுமா? எல்லா விஷயத்தையும்
எடுத்து சொல்கிறேன் என்று சொல்வதும் இனி இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகள் நடந்து கொண்டிருக்கின்றது எடுத்து சொல்வது நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான உண்மைக்கான உன் புரிதலை கொண்டு அப்பா இப்பொழுது முடிவெடுத்து இப்பொழுது என்னிடத்தில் நடந்து கொள்கிறார்கள். அந்த அளவிற்கு காயத்தை கொடுக்கக்கூடியவர்கள் இவர்கள். விட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மையை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொள். யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு உனக்கு வாய்வினை நீ வாழ்த்தி கொள்ள வேண்டும். உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதை நீ எல்லாவிதமான விடக்கூடாத அளவிற்கு உன்னை உன் வாழ்க்கையில் இந்த மனதை பற்றி தெரிந்து கொண்டு கிடைக்கின்ற இந்த வாய்ப்பு இவர்களின் நாட்டத்தை அமைக்கும் பொழுதுதான் எல்லாம் உனக்கான நன்மையாக மாறும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் அனுமதிக்க மாட்டார்கள். நான் ஏனென்றால் உன்னுடைய இலக்கு உன் வாழ்க்கையுடைய பயணம் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. அது போன்றவே இப்பொழுது அப்பன் சொல்கின்ற எல்லா விஷயங்களையும் எல்லா கருத்துக்களையும் நீ அறிந்தும் புரிந்தும் எல்லா விஷயங்களையும் நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதமும் கூட. நீ உன்னுடையதாக மாற்றிக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் எல்லையற்றது. தாண்டி வருவார்கள் உன்னை அவர்கள். நேரம் கூடி வந்துவிட்டார்கள். என் தங்கமே, இன்று உன் அப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியானது என் தங்கமே, அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.